கொஞ்சம் விட்டு உங்கள் வாழ்த்துக்களை இன்றைக்கு உங்கள் அழைத்திருப்பதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால் நம்முடைய தமிழகத்துடைய அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கட்டளை இட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு இளைஞர் நாடாளுமன்றம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அரசு கட்டளை பிறப்பித்துள்ளது. அதன் காரணமாக இப்போது நாளை 18ஆம் தேதி நாளை மறுநாள் 18ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்திலே தமிழ்நாடு இளைஞர் நாடாளுமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100க்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு கொள்ளும் கலை நிகழ்ச்சி அங்கே இருக்கின்ற பூங்காக்கள் மக்கள் கூடுகின்ற இடமாக வந்து அங்கே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. இதற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி நகராட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக எண்ணத்தோடு செயல்படுவது கொண்டு வருவதற்காக இன்றைக்கு நீலசி நாடக மன்ற வளாகத்திலேயே இந்த விழாவை நடத்துகிறோம். இதில் என்னன்னா அரசு ரொம்ப நிறைய இந்த 4.5 ஆண்டு முடியும் போது நிறைய நன்மைகளை திட்டங்களை வந்து இந்த அரசு செய்யுது. இது வந்து தமிழ்நாடு சங்கீத நாடக மன்றம் தான் இந்தியா முழுக்க இருக்குது. எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு. 1973 வந்து நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக வந்தபோது தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம்னு மாற்றி இந்த பெயர் வந்தார். அதுல இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றமாக அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் இருக்கும்போது நிறைய திட்டங்களை உருவாக்கினார். இப்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டங்களுக்கு அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், அவருடைய பிள்ளைகள் குடும்பம் முன்னேறுவதற்கான எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார். இதில் குறிப்பாக சொல்லணும்னா குறைவாக இருந்த நிதியை வந்து அதிகமாக ஒதுக்கீடு செய்கிறார். ஆண்டுதோறும் 3 கோடி கொடுத்துக் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் வந்து 4 கோடியாக உயர்த்தினார். அதுபோல ஆடை ஆபரணங்கள் வந்து அந்த கலைஞர்களுக்கு கொடுக்கறது, இசைக்கருவிகள் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ஆண்டுதோறும் 500 பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்தா இப்போ வந்து அதை வந்து நம்முடைய ஆட்சி தலைமையார் முதல்வராக வந்தவரை 10,000ஆக அதை மாற்றிருக்கிறார். இப்படி நிறைய திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து வருஷத்துக்கு பென்ஷன் நிதி உதவி, நலிந்த கலைஞர்களுக்கு நிதி உதவி 2000ஆக இருந்தது 3000ஆக உயர்த்தினார். ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேருக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது முதல்வர் அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு பேர் கலைஞர்களுடைய பென்ஷன் மனுக்கள் வந்து வந்துட்டு அதை பரிசீலனை செய்து ஆண்டுதோறும் 50 பேர் அனுப்பிச்சுட்டு 500 பேர் அனுப்பிச்சுட்டு போட்டோம். அப்போ சொன்னாரு, எவ்வளவு மனுக்கள் வந்திருக்குன்னாரு. ஒரு 2500 மனுக்களுக்கு மேல வந்திருக்கு. எல்லாமே தகுதி உள்ளதாக இருக்கிறதா, எல்லாமே கஷ்டப்பட கிடைக்கிறதா, அவ்வளவு பேரும் கொடுத்துருங்க என்று இந்த முறை வந்த மனுக்கள் அத்தனைக்கும் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாரு. அது கலைஞர்களுக்காக இதில் வந்து இப்போ நாங்கள் தமிழ்நாடு இளைஞர் நாடக மன்றமும் தமிழ்நாடு நாட்டுப்புற நல வாரியத்துக்கும் நான் தலைவராக இருந்துட்டு தமிழ்நாடு இளைஞர் நாடக மன்றத்துடைய செயலாளராக அம்மையார் இருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு என்னன்னா அடிப்படையில் இந்த கலைஞர்கள் படுகிற குடும்பங்களை வந்து உடனடியாக எடுத்து கொண்டு போய் எங்கள் துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் துணை முதல்வர் சொல்லும்போது அவ்வளவு அருமையாக அந்த முறையை வந்து செயல்படுத்துறாங்க. அது மாதிரி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மன்றத்தினுடைய பணிகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தான் இப்படியெல்லாம் சந்தித்து சொல்ல வேண்டும் என்று திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் நடிகர் நாடகத்துக்கு என்ன பண்ணிட்டு நீங்க அவங்க திரைமாமன் கௌரவிக்கிறீங்க, மரியாதை செய்வீங்க, எல்லாம் செய்வீங்க. அவங்க இந்த அமைப்பு இதுல எது செய்யணும் நீங்க இல்ல. இது வந்து தமிழ்நாடு இளைஞர் நாடக மன்றம்
எல்லாருமே போய் சுற்றி வரும்போது அந்த கலைஞர் வயதாகிடுது. அவன் கொஞ்சம் போய் சேர்றது கஷ்டமா இருக்கு. அதையும் அரசிடம் எடுத்து சொல்லி ஒரு குழு நியமித்து தேர்ந்த கலைஞர்கள், புதிய கலைஞர்கள் ஒரு குழு இருந்து இந்த குழுவில் அந்த கலைஞரை பார்த்தா இவன் உண்மையான கலைஞர், இவன் கஷ்டப்படுறான், இவனுக்கு நிதி உதவி கொடுக்கலாம், கொடுத்தா உடனே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செல்வத்தை உருவாக்கிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. கலைமாமணி கடந்த ஆண்டுகளில் கலைமாமணிக்கு நிறைய சீர்கேடுகள் இதெல்லாம் நடந்ததுன்னு நிறைய பேர் வழக்கு பண்ணுறதுக்கெல்லாம் போனாங்க. அதனாலே நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு குழுவை அமைச்சு நீதிமன்றம் என்ன கேட்டுக்கொண்டதோ அதற்கு தகுதியானவர்களை தான் கலைமாமணி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத அவங்க சொன்னதுக்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு மூலமாக தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் இதெல்லாம் தீர்மானித்து அதை அரசுக்கு அறிவிச்சு அரசு ஆணை ஒரு ஜிஓ பெற்றதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இப்போ அந்த 3 ஆண்டு சேர்த்து 21, 22, 23 3 ஆண்டுக்கு தேர்வு செய்து ஆண்டுக்கு 30 பேர் அப்படின்னு இது பண்ணி கொஞ்சம் குறைச்ச எண்ணிக்கை போல எண்ணிக்கை நிறையா இருக்குது. ஆண்டுக்கு 30 பேர் சொல்லி 90 கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைவர் கொடுத்தோம். துணை முதலமைச்சர் அதில் மக்கள் மத்தியில் கலைஞர்கள் மத்தியில் வெறும் திரைப்படம் மட்டும் இல்லை, அதுக்குள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்குது, பாடல் இருக்குது, எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தகுதி வாய்ந்த கலைஞர்களுக்கு இந்த அரசு கொடுத்துருக்குன்ற அந்த பெயரை தமிழ்நாடு செய்தித்துறை ஏற்கனவே கொடுக்குறாங்க, திரைப்படத்துக்கு நிறைய விருதுகள் செய்தித்துறை கொடுக்குறாங்க. ஆனா இயலிசை நாடக மன்றம் அவங்களையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அதில் 17 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். அதே போல சின்ன திரை இன்னைக்கு எல்லாரும் நிறைய படங்கள் டீச்சர் பெரியவங்க படத்துல தேட்டரில் போய் பார்க்கறத அந்த சின்ன திரைங்கிறத அந்த இல்லத்திரைன்னு சொல்லலாம். ஏன்னா இல்லத்துலமே இங்க திரை வச்சுட்டு வாட்ச் பண்றாங்க. ஸோ அந்த இந்த சின்ன திரை கலைஞர்களுக்கும் நாங்கள் இயலிசை நாடகம் மூலமாக அவார்ட் பண்ணுறோம். அது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு சிஎம் பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் எல்லா ஜென்ரேஷனையும் 95 வயதுக்காரரும் கலைமாமணி பார்க்குறாரு, அனைவருக்கும் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் டுகெதர் எல்லாருக்கும் நாங்கள் இவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கோம். சிஎம் அடிக்க சொன்னாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு நாங்கள் இன்னும் தர வேண்டியிருக்கோம். அதையும் சீக்கிரம் பிப்ரவரி 1st week 2nd week அரசு சிஎம் டிசைட் பண்ணி தேதி புத்தகம் அதையும் கொடுத்துருவோம். அந்த 2 வருஷம் பேலன்ஸ் அதையும் கொடுக்கும். எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா அனிருத்துக்கும் இந்த ஜென்ரேஷன் கொடுப்பாங்க. அதில் நிறைய கொஞ்சம் தேடி பார்க்கும்போது ஸ்டண்ட் டைரக்டர் சூப்பராக வாங்கவே அவர் 40-50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அவர் பசங்கள்லாம் நீங்கள் வாங்கி சூப்பராக தேர்வு செய்து அவருக்கு கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம இந்த நம்ம புவனார் பிசி புவனார் துணைவர் வாங்க அந்த மாதிரி தேடி பிடிச்சி நல்ல கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம். மாவட்டம் தோறும் நாங்கள் போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கலைஞர்களை வர வச்சு அவங்க கலெக்டரையும் உட்காந்து அங்கே இருக்கிற பிரச்சனைகளை கலெக்டர் மூலமாக தீர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கலெக்டர் வச்சே பேசி அதை முடிச்சிடணும். இல்லை அரசுக்கு கொண்டு வரணும்னா அரசுக்கு கொண்டு வந்து அதை நிவர்த்தி செஞ்சுட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நிறைவாக இருக்கு. 2500 பேர் அப்படி சிஎம் எல்லாரும் பார்த்து எல்லாரும் கொடுத்துருன்னு சொன்னாங்க. எந்த மாதிரி இருந்தது யார் பேசும்போது சிஎம் நேரத்தில் மீட் பண்ணும்போது எவ்வளவு லட்சம் கேட்டாங்க. 2500 மேலே இருக்குது. அப்போ எல்லாரும் கொடுத்துருல அப்படின்னு சொன்னாங்க. அது யார் அந்த நிதியுதவி கேட்டீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? அதாவது கலைஞர், அதாவது கிராமிய கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், நாடக நடிகர்கள், திரைக்கலைஞர்களாக கூட நலிவுற்ற நிலையில கஷ்டப்பட்டவங்க அவங்க இயலிசை நாடகத்துக்கு மனு போடுவாங்க. மனு போடும்போது முறையா அவர் எந்த பகுதியில் வாழ்றாரு, அந்த பகுதியில் இருந்து அவருக்கான சான்றிதழ், அவர் உண்மையிலே கஷ்டப்படுறாரு, அவங்க எல்லாரையும் அரசு முறை தாசில்தார், ஆர்ஐ,
கஷ்டப்படுறவங்களை ஏன் வந்து நம்ம நிறுத்தி வைக்கலாம், அதை மொத்தமாக நீங்கள் கொடுங்க, அது எவ்வளோ ஆகும்னு அதிகாரம் கேட்காது. 9 ரூபா ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே 9 கோடி கஷ்டம் பண்ணுவோம். எல்லாருக்கும் போய் அந்த இந்த முறையும் இப்போ இந்த 60 பேருக்கு கொடுக்க வேண்டியது, அதாவது 2 வருஷம் கிரைமம் அதை பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அலாங் வித் இந்த 3 ஸ்பெஷல் அவார்ட்ஸும் பாரதியார் விருது, பாலகிருஷ்ண விருது, அந்த மாதிரி 3 விருது அதோட சேர்த்து இது மேடம், இப்போ சங்கம் ஒரு நீங்க நடத்துற சங்கமும் அவங்க நடத்துறது சங்கமும் என்ன வித்தியாசம்? கனிமொழி அவங்க 10 வருஷமா வந்து நடத்திட்டு இருக்காங்க. சென்னை சங்கம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அவங்க இந்த கிராமிய கலை விழா நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நம்ம முதல்வர் வந்து தனிக்கு ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தனியினுடைய கைடன்ஸ், தனி பொறுப்பெடுத்து இதை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால கலை பண்பாட்டுத்துறையில தனியும் அந்த பொறுப்பை ஏற்று ரொம்ப சிறப்பாக ஒரு நாள் ஃபங்க்ஷன் எனக்கு நடக்கும். ரொம்ப சிறப்பாக அவங்களும் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் உள்ள, அதான் அது முக்கியம், சென்னையில் உள்ள பூங்காக்கள், விளையாட்டு தரங்கள், நிறைய பேர் கூடுற இடம், இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் இயற்கை நாடகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வருஷமாகவே நாங்கள் தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்தில் 1 வாரம் டைம் கொடுத்தோம். அதாவது 14 to 18 உள்ள எந்த தேதி அந்த லோக்கல்ல உள்ளவங்க வசதிப்படுதோ அந்த தேதியில நடக்கிறாங்க. ஆனா இந்த முறை சிஎம் என்ன அறிவிக்கிறாங்கன்னா ஒரே தேதியில 18ஆம் தேதி இயற்கை நாடகம் 38 மாவட்டத்திலே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு பெரிய செக்ரட்டரியேட்ல போட்டு அதை சொல்லிட்டு நாங்கள் கலந்துருக்கோம். 18 நாங்கள் 15, 16 கலை பண்பாட்டுத்துறை, 17 சுற்றுலாத்துறை, இப்படி 3 பகுதியாக பிரித்து எங்களுக்கு 18ன்னு ஒதுக்கிற காரணத்தினால இப்போ என்ன ஸ்பெஷல்னா அந்த 18ஆம் தேதி ஒரே நாளில் 38 மாவட்டத்திலையும் கலைஞர்கள் ஏறக்குறைய 100 பேர் பங்கு கொண்டு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் நடந்தது மிகப்பெரிய சிறப்பு. இதுக்கு காரணம் இந்த மாதிரி சிஎம் வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, தமிழ்நாடு இயற்கை நாடகம் அப்படி பிரிச்சுட்டாங்க. பிரித்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அத்தனையும் கலைஞர்கள் பங்கு தரணும் அப்படின்னு இதை உருவாக்குறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு திருவிழா இங்கே நடந்துச்சு. 18ஆவது அவங்களுக்கு முடிய போகுது இந்த கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம்னா அவங்க முடிச்சதுக்கப்புறம் 38 மாவட்டத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு சென்னையில் மிகப்பெரிய விழாவை இயற்கை நாடகம் வழக்கமாக நடக்கும். அந்த விழா இந்த முறை 22, 25, 3 நாள் இப்போ நாங்கள் நடத்துகிறோம். 22 மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றம் முத்தமிழ் பேரவையில் ஜெகத் ரட்சகன் தான் நடுவராக இருக்க போறாரு. நம்ம ஆசா எம்ஜியை தொடங்கி வைக்க போறாங்க. நெல்லை ஜெயந்தா உட்பட மிகப்பெரிய கவிஞர்கள் பங்கு பெறாங்க அந்த பட்டிமன்றத்தில். அது 22 முத்தமிழ் பேரவை. அதுக்கப்புறம் 25, 26 கலைவாணர் இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி, பெரிய நித்யஸ்ரீ, ஊர்பிளா சத்யநாராயணன், திருவாரூர் புத்தகம், அந்த நிகழ்ச்சிகள், கலை பாடல், இசை, நாட்டியம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணாரு, 38 மாவட்டத்துக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இதில் ஹைலைட் என்னன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கலைஞர்களுக்காக அந்த கலைஞர்கள் வந்து பயன்படுவதற்காக வந்து இந்த திட்டம் வந்து பெரிய ஒரு மாவட்டத்தில் கலைஞர்கள். அதோட என்னன்னா நமக்கு வந்து 15, 16, 17 முடியுது. பொங்கல் முடிஞ்சதுன்னா 18ஆம் தேதி ரிலீஃபாக இருப்பாங்க. பெரிய நிகழ்ச்சி நிறைய இருக்காது. அவங்க கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற ஊதியமும் அவனுக்கு போய் சேருது, தொழிலும் செய்கிற மாதிரி அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று விழாக்கள் தோறும் நடத்துறத தாண்டி இயற்கை நாடகத்தோட வேலை என்னன்னா எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் முதல் வாய்ப்பு. நீங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், விழா கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க பண்றது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அறிந்தோம், எல்லா நிகழ்ச்சியும்
அரசுடைய நிகழ்ச்சி எல்லா துறையில வர நிகழ்ச்சி நீங்க வந்து கலைஞர்களை பயன்படுத்தணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்றது. இன்னொரு செய்தி என்னன்னா, எல்லா கலைஞர்களும் வந்து இப்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க கலையை மட்டும் பார்த்துக்கிட்டு தொழிலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து இப்போ ஆடிட்டு நாங்கள் பசங்க பார்த்தீங்க அந்த கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிச்சோம், எல்லா டிகிரி முடிச்சுட்டு பல துறைகளில் வந்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இந்த தொழிலை விடாமல் இந்த கலையை கொண்டு வரணும். இந்த கிராமிய கலைன்றது வந்து ஒரு அற்புதமான விஷயம். வந்து இன்னைக்கு இருக்க மீடியாக்கள் இது விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு ரொம்ப கண் கருத்துமாக இருக்கும். அது தமிழகத்தில் வந்து இந்த பாரம்பரியமிக்க கலை வந்து நமக்கு வேணும், அதை பத்திரப்படுத்தணும் அப்படின்னு அதுக்காக வந்து நிறைய திட்டங்களை உருவாக்கி தாக்கல் செய்து அதெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ் இப்போ அவங்களுக்கு வந்து பணமாக கொடுத்தோம்னா அந்த பணத்தை செலவு பண்ணிடுவாங்க. அதனால என்னன்னா அப்போ நாட்டுப்புற கரகாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்னா அதுக்கு என்ன ட்ரெஸ் ஆடை ஆபரணம் வாங்கி கொடுத்தாங்க, இல்லை இசை கருவிகள் வாங்கி கொடுத்தாங்க, இல்லை நான் அவங்களுக்கு பணமாக கொடுத்து அதை வாங்கிட்டாங்கன்னா அது ஒரு தனி இப்படி எண்ணற்ற கலைஞருடைய வாழ்வு சிறப்பதற்கு இது. இன்னொன்று என்னன்னா எல்லா ஆட்சியருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு தடவை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் நானும் செயலாளர் சுற்றி வரோம். சுற்றி வரும்போது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மாவட்ட துறை அமைச்சர் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கலெக்டர் தலைமையில் மீட்டிங் போடுறோம். அப்போ எல்லா கலைஞரும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது கலைஞர்கள்லாம் வர வச்சு என்னென்ன பிரச்சனை வரும், இப்போ பசங்களுக்கு படிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இடம் இருக்கு, கவர்மெண்ட் இடம் இருக்கு, அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டுறோம், வீடு வரணும்னா அது ஆட்சியர் சம்மந்தப்பட்டது, கலெக்டர் சம்மந்தப்பட்டது, அங்கேயே கலெக்டரை வச்சு கலெக்டர் இது மாதிரி ஒரு வேலையை வந்து சைலண்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நண்பர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் வந்து சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கே எரிசா தெரியணுமே வெளியே அப்படின்னு. உண்மைதான், நிறைய பணிகளை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் அமைதியாக அது வந்து அது போயிட்டு அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இப்போ வந்து சென்னை சங்கமம் வந்து பண்ணும்போது அது மக்களுக்கு போய் ரீச் ஆகும். பெரிய லெவலில் கலைஞர்களை வந்து குழந்தை சேர்த்து சகோதரி கனிமொழி சிறப்பாக அதை செஞ்சிருக்கோம். அதனால வந்து அதன் மூலமாக நிறையா உலகமெல்லாம் வந்து அங்கீகாரப்பட்ட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நாங்கள் தமிழ்நாடு அரசு மூலமாக இந்த பணிகளை எல்லாம் செஞ்சிருக்கோம். வாரியத்தின் மூலமாக கலைஞர்களுக்கு அடையாளம் பண்ணியிருக்கோம். அடையாளம் அந்த அடையாளத்தை எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அப்புறம் கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவருக்கும் ஒரு துணையாக போகிறோம், இலவசமாக போகிறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இல்ல. நாங்க வந்து எல்லா நிகழ்ச்சியும் கலைச்சங்கம்ன்றது இந்த ஸ்பெசிபிக் பொங்கல் ஹாலிடேஸ்ன்றது வேற. இது இல்லாம பெர்மனண்டா த்ரூஅவுட் தி இயர் பண்றது புத்தமிழ் முகாம்னு. அது என்னன்னா இயல் போய் ஒவ்வொரு காலேஜ்ல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கவியரங்கம், பட்டிமன்றம், இயல் சம்பந்தப்பட்டது புத்தமிழ் முகாம். அதாவது கலை, இலக்கியம், இயல், இசை, நாடகம், நாட்டியம், கிராமிய கலைகள் அத்தனையும் சேர்ந்து ஒரு வாரம் கண்டினியூஸாக நடக்கும். அதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். சங்கரதாஸ் சுவாமி அவருடைய நினைவு நாளை ஒட்டி தமிழ்நாட்டில் முழுக்க சங்கரதாஸ் சுவாமி எழுதிய நாடகங்கள் அது நடந்துகிட்டே இருக்கும். இது எங்களுக்கு ஓய்வே கிடையாது. அண்ணன் சொல்ற மாதிரி ரீச் ஆகல பப்ளிக்குங்கிறது இட்ஸ் அ ஃபேக்ட். பட் இப்படி த்ரோட்டு நடத்திட்டு இருக்கோம். கோயில்கள்ல நடத்துறோம். கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் அதுக்குன்னு ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த கோயில்ல போய் பரதக்கலை, கிராமிய கலை இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து ஸ்கீம் எங்கள் நடத்திக்கிட்டே இருக்கும், கேப்பே கிடையாது. என்னன்னா இந்த பொங்கல் டைம்ல நடத்துறது ஒரு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் ஆண்டுதோறும் நடத்திருக்கோம். இளங்கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும், இளங்கலைஞர்கள் ஊக்குவித்தாங்க. அதுல வந்து நாடகங்கள், நாட்டிய நாடகங்கள் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து திட்டங்கள் அது தனியாக போயிட்டு இருக்கோம். கல்லூரிகளில் வந்து அவங்கள மாணவர்களை வச்சு அதில் வந்து
இயல் இயல்ல வர நூல், கவிதை, கட்டுரை, கதை. இயல் இசை, இசையில வந்து கர்நாடிக், நாட்டுப்புற கலை, கிராமிய பாடம், பாட்டு, அது வந்து நாடகம்லாம் வந்து நாடகம் வந்து நாடகத்தில் வந்து என்னென்னா சென்னை போன்ற நாடகங்கள், நவீன நாடகங்கள் வந்து அவங்க நடத்துகிற இசை நாடகங்கள், ஸ்ரீவதி, பையத்திருப்படம், அந்த ஆரிச்சந்திரா, அது போன்ற முழுமையான கலைஞர்கள் அந்த கலைகளும் வந்து போற்றப்பட வேண்டும் அப்படின்றோம். அதோடு சேர்த்து திரைத்துறை, சின்னத்திரை எல்லாத்தையுமே வந்து இப்போ கூட சமீபத்தில் பிரளய நாடகம் நடந்தது, கனிமொழி தலைமைதான். ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஒரு வாரத்திலேயே ஒரு 10 நாள்ல ஒரு 5 3 நாடகம், 2 நாட்டிய நாடகம், இத்தனை நடக்கும். ஒரு 15 நாளைக்கு. பட் இல்லைன்னா அது பெரிய பெரிய பப்ளிசிட்டி பண்றதில்லை. பொதுவெளியில் நடக்கிற நாடகங்கள் நல்லபடியாக வந்துடும். பொதுவெளியில் பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள், இந்த மாதிரி பொதுமக்கள் கூடுற இடத்துல நடக்கிறது வந்து ஈஸியாக மக்கள் போய் சேர்ந்துடும், வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க 22 பட்டிமன்றம் இருக்கு, 25, 26 நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இதெல்லாம் அரங்கத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளுக்கான அடிப்படைகளில் நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்க, அதை எப்படி அனுப்புறீங்க, எப்படி மக்களுக்கு போய் சேர்க்கிறீங்க? அது சொன்னீங்க நிறைய பேர் தெரியாமல் போயிருக்கு. அதுல கூட பிரஸ் கம்ப்ளீட்டா வந்து வராது. வராது அரங்கத்துல. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூஷன் கலைவாணர் நாடகத்துல ஸ்டீஃபன் டெவசி பத்தி உங்களுக்கு தெரியும். ஹி இஸ் வேர்ல்ட் ஃபேமஸ். ஸ்டீஃபன் டெவசி along with ராஜேஷ் வைத்தியர் ஃபியூஷன் கலைவாணர் நாடகத்துல தான் அது நடத்த முடியும், அந்த சார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு ஃபுல் ஹவுஸ் கலைவாணர். நாங்கள் எதுவும் வந்து வேற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டுறது. இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் நடக்குதுன்னா மியூசிக் லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வராங்க. அது தனி ஒரு கொஞ்சம் லெவல் வேற. நீங்கள் இப்போ கோயிலில் நடக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். வர்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக உட்கார்ந்து அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இயலிசை நாடகமன்ற சார்பில் கோயில்லையும் இதெல்லாம் நடக்குது. திறந்த வெளிகளில் இப்போ நான் சொன்னேன், ஒரே வாரத்தில் கிராமிய கலை, பரதநாட்டியம் எல்லாமே திறந்த வெளி அரங்கத்தில். இப்போ எங்கள் அரங்கம் வெளியே திறந்த வெளி அரங்கம். இது ஆல் ஆர் வெல்கம். நல்லா வெளியே எல்லாம் போஸ்டர் அடிச்சு பேனர் கட்டி பண்ணால் பப்ளிக் எல்லாம் வந்துடுவாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் வரும். அது ஒரு வாரம் கண்டினியூஸாக நடக்கும். அதனால நீங்கள் சொல்கிறது கலைவாணர் அரங்கம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல ஒரு தடவை, அவ்வளவுதான். கொஞ்சம் பெரிய இந்த மாதிரி நான் சொன்னேன் அந்த மாதிரி டியூஷன்ஸு அப்படியெல்லாம் நடக்குது. இதுதான் இதில் வந்து நமக்கு எல்லாமே அனுப்பலாம். எல்லா நிகழ்ச்சிக்கும் தொலைக்காட்சி எல்லாத்துக்குமே வந்து தகவல் கொடுத்துருவோம். நம்ம இன்விடேஷன் அனுப்பி வச்சுருக்கோம். அது தொடர்ந்து நல்லபடியாக நடக்குது. அடிப்படையில் மன்றத்தோட மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா, அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படுற கலை. சினிமாவை விட்டுருங்க, சின்னத்திரை, தொலைக்காட்சி அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து நமக்கு தெரியும். சினிமாவில் புகழ் உச்சி போகும், கீழே வரும், மேலே போகும். ஆனால் இந்த கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த தொழிலை விட்டால் வேற எதுவுமே தெரியாது. அது மட்டும்தான். அப்போ அதை எவ்வளோ நாள் அவன் அதை செய்ய முடியும் அப்படின்றது அவங்க ஹெல்த். அப்போ அது வந்து அவன் மிஞ்சி போடுறான். இயல் இசை இந்த ஸ்ரீ வழி திருமணம், ஹரிச்சந்திரா போன்ற நாடகங்களில் நடிக்கிறவங்க வந்து பயங்கரமாக பாடணும். இரவு முழுக்க முடிச்சது நாடகம். அவன் வந்து 40 வயது 45 வயது வந்து அவன் ஓய்வு பெறும் நிலைக்கு வந்தான். அதுக்கு மேலே அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்கான உடல்நிலையும் வந்து இதாக. அப்போ அந்த குடும்பம் வந்து பாதி கோர்ஸில் வந்து முக்கால்வாசி இன்டர்வல் முடிஞ்சு கிளைமேக்ஸ் ஆரம்பிக்க முதல்ல வந்து படம் முடிஞ்ச ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி ஒரு நிலைமை அவங்க குடும்பத்துக்கு வச்சு அதை காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றப்ப தான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அவசரம் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கு பாருங்க, ரிட்டையர்டு பென்ஷனுக்கான வயது அது வந்து கலைஞர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா 60 வயதில் வந்து ரிட்டையர்ட் ஆகுறது கவர்மெண்ட்டோடது. 60 வயதில் அவங்க இருப்பாங்கன்னா எனக்கு தெரியும் கலைஞர் வந்து உயிரோட. அதனால இது விதிகளுக்கு வரும்ன்றதையும் நாங்கள் கேட்கணும் அரசு. அந்த கலைஞர் வந்து அப்போ ஒரு 50 வயசுல விதிவிலக்கு
மட்டும் நமக்கு தெரியுதவங்க அந்த நடிகர்கள். கலைமாமணியை நாங்கள் வந்து 90 வயது 95 வயது இதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. கலைஞனை தேடி அவங்க அங்கீகாரம் கொடுக்கும்போது இந்த ஆண்டோட 90 பேர் கொடுக்கும்போது முதல்வர் வந்து ரொம்ப பிஸியாக பல நிகழ்ச்சிகள் இருந்தார். அப்போ முதல்வரிடம் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி வந்து 90 வயசு 80 வயசு அவங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக வந்து ஏங்கி தவிச்சாங்க. அந்த உயிரிழலாம் இருக்கு. அவங்க வந்து அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா சமூக நிகழ்ச்சியை கொஞ்ச நேரம் இருந்துட்டு முதல்வர் வேறு நிகழ்ச்சிக்கு போறான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை நாங்கள் சொன்ன உடனே முதல்வர் நிகழ்ச்சிகளை அவரை வச்சுக்கிறேன். ஒரு கலைஞர் 30 ஆண்டு கழிச்சு ஒரு 80 வயசு 85 90 வயசுல அவங்க வந்து அதை பெற்று கொடுக்குறாங்க. அதை நான் இருந்து தான் கொடுத்துட்டு போவது 90 பேருமே இருந்து கொடுத்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு மரியாதையும் அங்கீகாரத்தையும் அரசு பண்ணுவாங்க. அயல்நாடுகளில் வந்து நாட்டுப்புற கலைகள் பூரா கரகம் காவடி கிட்டத்தட்ட நாட்டார் கலைகள் சொல்லி நீங்கள் ஒரு புக்கை எடுத்த கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்த கலைகளே 100 ஒரு 105 கலைகள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான கலைகள் அவங்க வெளிநாட்டில் விரும்புறது எது என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து கொண்டு போகிறோம். இன்னொன்று அந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போகிற பொருட்கள் இருக்கு பாருங்க. கட்டைக்கால் ஆட்டம் இருக்குன்னு அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுலாம் கொஞ்சம் சிரமம். அது மாதிரி இல்லாமல் மற்ற கலைஞர்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போகிறோம். இல்லை அங்கேயே தயார் பண்ணோம். இப்போ என்னென்ன வெளிநாட்டுக்கு போகிறப்ப வெளிநாட்டில் வந்து அங்கே தயாராக இருக்கிற குடும்பங்கள் நம்ம தமிழ் குடும்பங்களை வந்து பிள்ளைங்கள்லாம் அவங்க தான் ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் இங்கேருந்து 2 நாளைக்கு முன்னாடியே இந்த கலைஞர்கள் வர சொல்கிறாங்க. இந்த கலைஞர்கள் மூலமாக அங்கே அவங்க வந்து இது பள்ளி ஸ்கூல் மாதிரி நடத்தி ஒரு 3 நாள் வந்து நாட்டியங்கள் கிராமிய கலைகள் கரகம் காவடியெல்லாம் வச்சு அவங்க ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகள் வந்து அதே மாதிரி மாநிலங்களுக்கு மாநிலம் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துக்கும் நாட்டுப்புற கலைகளை கொண்டு போகணும். அங்கே இருக்க கலைகளை அது மாதிரி ஆமாம் ஆமாம். அது மாதிரி